துனிசியாவில் தெருவோரமாக பழங்கள் விற்கும் ஒரு இளைஞன் தன் வாழ்நிலையை முற்றாக வெறுத்து அங்குள்ள ஊராட்சி அலுவலகம் முன்பாக நின்று தன் அரசுக்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக தீக்குளிக்கிறார். கடும் தீக்காயங்களுடன் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 2010 டிசம்பர் 17 அன்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முகமது புவாசிசி என்ற அந்த இளைஞன் 2011 ஜனவரி 4 அன்று இறந்து போகிறான். அன்றைய துனிசியாவின் ஜனாதிபதி அபீதின் பென் அலியான் சர்வாதிகார ஆட்சியில் மக்கள் வாழ முடியாத நிலையில் இருந்தனர். ஆனாலும் பெரும் எதிர்ப்புகளின்றி அமைதியாகவே இருந்தனர். அந்த சமயத்தில் அந்த இளைஞன் தீக்குளித்து இறந்த செய்தி துனிசியாவெங்கும் ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. அதுவரை மக்களின் மனங்களில் கனன்று கொண்டிருந்த கோப நெருப்பு ஒரு காட்டு தீ போல சடசடத்து பரவியது. பிரான்சின் காலனியாக இருந்த துனிசியா 1956 விடுதலை பெற்றது. அதன் பிறகு பல அதிபர்கள் அங்கே தாங்களே காலமுள்ள காலம் வரை அதிபராக நியமித்துக் கொண்டு தங்களின் மரணம் வரை எல்லா அட்டூழியங்களும் செய்து வந்தனர். அந்த வரிசையில் 1987 அபீதின் பென் அலி துனிசியாவின் அதிபரானார். ஏற்கனவே மோசமாக இருந்த சூழல் இப்போது படுமோசமான நிலைக்கு சென்றது. எதிர்க்கட்சிகளை இல்லாமல் ஆக்குவது, அவருக்கு எதிரான குரல்களை இல்லாத அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு அனைவரையும் ஒடுக்குவது என படுவேகமாக அவர் களமிறங்கினார். பத்திரிகைகளை ஊடகங்களை முற்றாக முடக்கினார். துனிசியாவில் எந்த செய்தியும் சர்வாதிகாரியின் தணிக்கைக்கு உட்பட்டே வெளிவர வேண்டும். துனிசியாவின் முழுவதிலும் யாரும் கூட்டம் போட இயலாது. வீடுகளில் கூட பெரும் எண்ணிக்கையில் கூட இயலாது. அங்குள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரே பள்ளிவாசலுக்கு தான் தொழுகைக்கு செல்ல வேண்டும். மாறி சென்றால் அது குற்றம். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையின் போது இமாம்கள் அதிபரின் சாதனைகளை பற்றி மக்களுக்கு வகுப்பெடுக்க வேண்டும். அதிபரை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். துனிசியா முழுவதிலும் லஞ்சம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மனித உரிமை மீறல்கள் என ஒரே அவலம்தான். காவல்துறையும் இராணுவமும் கடும் அதிகாரங்களுடன் மக்களை வதைக்கும் கருவிகளாக மாறின. பசி, வேலையின்மை, வறுமை, விலைவாசி உயர்வு என வாட்டி வதைக்கப்பட்டனர் மக்கள். பூமிக்குள் எரிமலை உரிமிக் கொண்டிருந்ததைப் போல மக்களுக்குள் மனக்குமுறல்கள் உள்ளே நீரு பூத்த நெருப்பாக இருந்து வந்தன. என்ன நடந்தது புவாசிசிக்கு? அந்த சமயத்தில்தான் வேலையில்லா பட்டதாரியான முகமது புவாசிசி ஒரு சிறிய பழக்கடையை திறந்து தனது வாழ்க்கையை நடத்த திட்டமிடுகிறார். ஆனால் அவருக்கு அரசு அனுமதி வழங்க மறுத்தது. தினசரி ஒரு பெரிய தொகையை மாமூலாக கொடுத்தார். இருப்பினும் அவரது கடைக்கு முறையான அனுமதிக்கப்படவில்லை. ஒரு நாள் அவரது கடையை அரசு அதிகாரிகள் காவல்துறையினரின் துணையுடன் அடித்து நொறுக்கினார்கள். தனது மொத்த மூலதனமும் துவம்சம் செய்யப்பட்டதை தாங்கிக் கொள்ள இயலாத முகமது புவாசிசி ஊராட்சி அலுவலகம் முன்பு தீக்குளித்து தனது எதிர்ப்பை தெரிவித்தார். அந்த சமயம் குறித்த செய்தி வாய்மொழியாக, சமூக ஊடகங்களில் காணொலியாக, காட்டுத்தீயாக பரவியது. பொறுத்தது போதும் என ஒரு எரிமலை வெடித்தது போல துனிசியா முழுவதும் அரசுக்கு எதிரான கோபம் பரவியது. லட்சக்கணக்கான மக்கள் தலைநகரமான துனிசியிலும் துனிசியாவின் பிற நகரங்களிலும் திரண்டனர். முதல் சுற்றில் காவல்துறையினர் அவர்களை மூர்க்கமாக தாக்கினார்கள். துப்பாக்கி சூடு நடத்தி பலரை கொன்றார்கள். ஆனாலும் மக்கள் பின்வாங்கவில்லை. போராட்டத்தில் உறுதியாக இருந்தனர். அரசின் ஒடுக்குமுறைகளுக்கு சர்வதேச அளவில் கடும் எதிர்ப்புகளும் கண்டனங்களும் எழுந்தன. அதிபர் உடனடியாக உள்துறை அமைச்சர் மீது பழியை போட்டு அவரை பதவியிலிருந்து நீக்கி ஒரு விசாரணைக்கு உத்தரவிட்டார். துனிசிய அதிபரே தொலைக்காட்சியில் தோன்றி மக்களை சமாதானப்படுத்த முயன்றார். விலைவாசி குறைக்கப்படும், இணையம் உள்ளிட்ட பல தளங்களில் தளர்வுகள் கொண்டு வரப்படும் என்று தொடங்கிய அவர் 2014 ஆண்டுடன் நான் பதவியில் இருக்கப் போவதில்லை என்று கூட சொல்லி பார்த்தார். ஆனால் இந்த முறை மக்கள் ஏமாற தயாராக இல்லை. மக்கள் தொடர்ந்து ஏமாறவும் மாட்டார்கள் தானே. நாட்டை விட்டு ஓடிய அதிபர். துனிசிய அரசின் தேசிய தொலைக்காட்சி அரசு கலைக்கப்பட்டு விட்டது. 6 மாதங்களில் தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவித்தது. அதற்கும் மக்கள் அசைந்து கொடுக்கவில்லை என்பதை அறிந்த அதிபர் அபீதின் பென் அலி நாட்டை விட்டு வெளியேறினார். 23 ஆண்டுகளாக சர்வாதிகார ஆட்சி நடத்திய அதிபர் சவுதி அரேபியாவில் அடைக்கலமானார். வெறுங்கையை வீசிக்கொண்டல்ல, அவர் தன்னுடன் 1500 கிலோ தங்கத்தையும் எடுத்து சென்றார். அதிபர் அபீதின் பென் அலியுடன் கூட்டு வைத்து சுகபோகமாக வாழ்ந்து வந்த அவரது கூட்டாளிகள் சும்மா இருப்பார்களா? அவர்கள் அடுத்தடுத்து வன்முறையை கட்டவிழ்த்து விட்டார்கள். போர்க்கால அடிப்படையில் புதிய பிரதமரும் நாட்டின் பல்வேறு அரசியல் குரல்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்களுடைய ஒற்றுமை அரசு அமைக்கப்பட்டது. அதிரடியாக பொருளாதார தன்மையை உத்தரவாதப்படுத்தப்பட்டும் அரசியல் உரிமை நிலைநாட்டப்பட்டும் நெடுங்காலமாக சிறையில் வாடும் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள். ஊடகங்கள் மீதான தணிக்கை நீக்கப்படும் போன்ற அறிவிப்புகள் ஒன்றன் பின் உண்டாக வந்தன. 2019 அக்டோபரில் 2வது முறையாக தேர்தல் நடைபெற்று புதிய அரசு பதவியேற்றது. புதிய அரசியல் அமைப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. ஒரு சர்வாதிகாரி நாட்டை விட்டு ஓடியது அரபுலகம் முழுவதும் வாழும் சாமானியர்களுக்கு பெரும் நம்பிக்கை அளித்தது. ஒரு பழக்கடைக்காரர் பற்ற வைத்த நெருப்பில் எகிப்து, ஜோர்டன், அல்ஜீரியா, ஏமன், லிபியா என அரபுலகம் முழுவதும் நம்பிக்கை விதைக்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டிலும் வெவ்வேறு வகையில் அந்த நம்பிக்கை வினையாற்றியது. இந்த பூமியில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பேச்சுரிமையும் எழுத்துரிமையும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் உரிமையும் இன்றியமையாதவை.
இந்த உரிமைகள் எந்த மதமும் நமக்கு வழங்கவில்லை. ஜனநாயகம் என்கிற கருத்தாக்கம் மட்டுமே இந்த உரிமைகளை வழங்கி இந்த பூமியில் வாழும் மனிதர்களை உரிமையோடர்களாக பார்க்கிறது. மற்ற எல்லா கருத்தாக்கங்களும் மனிதர்களை ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்படுத்தி அவனது செயல்பாட்டு சுதந்திரத்தை ஒருவித கண்காணிப்புகள் வைக்கவே முற்படுகின்றன. ஒரு மனிதன் இன்று எல்லாவித சுரண்டல்களையும் எதிர்த்து பேசியாக வேண்டும். அவன் மனதில் நினைப்பதை பேச்சு, எழுத்து, இசை, நாடகம், ஓவியம் என பல்வேறு கலை வடிவங்களிலும் கட்டுப்பாடுகளின்றி அனைத்து தளங்களிலும் வெளியேற்றப்படும் சூழல் வேண்டும். உலகம் முழுவதுமே உரிமைகளுக்கான போராட்டம் என்பது ஒரு சாதாரண குடிமகன்களிடமிருந்தான் தொடங்கியிருக்கிறது. எப்போதும் ஒரு அரசியல் தலைவனுக்காகவும் ஒரு தேவதூதனுக்காகவும் நாம் காத்திருக்கக்கூடாது என்பதை துனிசிய இளைஞர் முகமது புவாசிசி நமக்கு உணர்த்திருக்கிறார். டீ கொளுத்த புவாசிசி எவ்வளவு முக்கியமானரோ அதே அளவுக்கு அந்த டீயை மனதில் ஏந்தி அணியாமல் பார்த்து கொண்ட வீதியில் இறங்கி போராடிய அனைத்து துனிசிய மக்களும் முக்கியமானவர்களே. இந்திய எதிர்ப்பின் போது தீக்குளித்த சின்னசாமி, வியட்நாம் போரின் போது தீக்குளித்த புத்த பிக்குகள், இலங்கை தமிழர் இனப்படுகளின் போது தீக்குளித்த முத்துக்குமார், நீட் தேர்வு எதிர்த்து தற்கொலை செய்து கொண்ட அனிதா என பல முகங்கள் என் கண்முன்னே வந்து செல்கின்றன. வரலாறு நெடுகிலும் பல தங்களை மாய்த்து கொண்டு இந்த சமூகத்துக்கும் வரலாற்றுக்கும் பல படிப்பினைகளை விட்டு சென்றிருக்கின்றன. 6 அறிவு உள்ளவர்களுக்கு அது நிச்சயம் புரியும். துனிசியாவின் தேசிய பூ மல்லிகை. இந்த பூ வெளுப்பாகவும் அடுக்கடுக்காகவும் இருக்கிறது. எளிமை, அமைதி, தூய்மை, மகிழ்ச்சியின் குறியீடாக இந்த பூவை கருதுகிறார்கள் துனிசியர்கள். காதலின் குறியீடாகவும் தாய்மையின் சின்னமாகவும் இந்த மலர் பார்க்கப்படுகிறது. துனிசியாவுக்கு வரும் விருந்தினர்களுக்கு மல்லிகை பூச்செண்டும் மல்லிகை பூவினால் கட்டப்பட்ட மாலைகளும் அணிவிக்கப்படுகின்றன. துனிசியாவில் நடைபெற்ற இந்த புரட்சியை மல்லிகை புரட்சி என்று அழைக்கின்றனர். மல்லிகை புரட்சி ஜனநாயகம் இல்லாத பல நாடுகளில் வாழும் மக்களின் மனதின் நம்பிக்கையின் வாசத்தால் நிறைத்தது. இது போன்ற பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.